தலைவர் 173 இந்த திரைப்படத்தை கமல்ஹாசன் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லீடாக நடிக்கிறாரு. ஆரம்பத்தில் சுந்தர் சி தான் இந்த படத்தை இயக்க போகிறார் என சொல்லப்பட்டது. கடைசியில் பார்த்தீங்கன்னா சுந்தர் சி இந்த படத்திலிருந்து விலகிட்டார். அதன் பிறகு தீவிரமாக இந்த படத்துக்கான இயக்குனர் தேடலில் ஈடுபட்டிருக்காங்க. கமல்ஹாசனுமே என்னுடைய கலைஞனுக்கு கதை பிடிக்கும் வரை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம் என சொன்னாங்க. அதைத் தொடர்ந்து வெங்கட் பிரபு ஆரம்பத்திலே ரஜினியை சந்தித்து ஒரு கதை சொன்னாராம். இந்த கதை சயின்ஸ் ஃபிக்ஷனல் கதையாக இருக்கும் எனவும் அந்த கதையை தான் ரஜினியிடம் நரேட் பண்ணாராம். கடைசியில் வெங்கட் பிரபு சொன்ன கதை ரஜினி ஓகே பண்ணாரா இல்லையான்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் எந்த அஃபிஷியல் அப்டேட்டுமே வரலை. இன்னுமே பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கான டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க. தொடர்ந்து கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடிக்க போகிற படத்துக்கு இயக்குனர் தேடுறதா கமலே சொல்லியிருந்தார். ஒரு நல்ல இயக்குனர் கிடைச்சா கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னொரு பக்கம் லோகேஷ் தான் கமல் ரஜினி இருவரையும் சேர்த்து வச்சு படம் பண்ண போகிறாரு என சொல்லப்பட்டது. கடைசியில் லோகேஷோட நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்குது. கைதி 2 படமும் எடுக்க முடியலை. இரும்பு கை மாயாவி படத்தை அமீர்கானை வச்சு எடுக்கலான்னு நினச்சாரு. கடைசியில் அதுவும் நடக்கலை. இப்போ அல்லு அர்ஜுன் கிட்ட தான் இரும்பு கை மாயாவி கதையை சொல்லியிருக்காராம். கூடிய விரைவிலே அதற்கான அஃபிஷியல் அப்டேட்டும் வரும். மேலும் வெங்கட் பிரபு இப்போ மீண்டும் அவரோட பேச்சு அடிபட தொடங்கியிருக்கு. வெங்கட் பிரபு இப்போ சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல் படம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்காக சிவகார்த்திகேயன் அமெரிக்கா போய் அவரை டிஏஜிங் மூலமாக பழைய சிவகார்த்திகேயனை காமிக்கிறதுக்காக அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. மேலும் கடைசியாக கோட் படம் எடுத்திருந்தார் வெங்கட் பிரபு. கோட் படத்தில் குளோனிங் அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்டை எடுத்து விஜயை வச்சு பக்காவாக ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் படமாக கொடுத்துருந்தார். அதைத் தொடர்ந்து ரஜினிகிட்ட சொன்ன கதையும் ரஜினிக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருந்துச்சாம். ஆனாலும் இது வரைக்கும் எந்த பதிலுமே சொல்லலையாம். ஒரு பக்கம் பார்க்கிங் பட இயக்குனரான ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் ரஜினியோட அடுத்த பட இயக்குனர் என சொல்லப்பட்டு வருது. இல்லை இன்னொரு பக்கம் நிதிலன் சுவாமிநாதன் மகாராஜா பட இயக்குனர் தான் ரஜினியோட அடுத்த பட இயக்குனர்னு சொல்லப்பட்டு வருது. இதற்கிடையிலே தான் வெங்கட் பிரபு எப்படியாச்சும் ரஜினியை வச்சு படம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காராம். அது மட்டும் இல்லாமல் கமலை வச்சும் படம் பண்ணணும்னு ஐடியா பண்ணியிருக்காராம். கூடிய விரைவிலே ஒருவேளை இவங்க 2 பேரும் ரஜினி கமல் ப்ராஜெக்டை எடுக்க போகிறத அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுவாங்களோ அப்படின்றத பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும். தலைவரோட பர்த்டே வருது. பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு அப்டேட் இருக்கும். பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.